சில கவிதைகளுக்கு காலம் ஒரு தடையே இல்லைன்னு சொல்வாங்க இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை, அன்னிக்கு நடந்த ஒரு இழப்ப, இன்னைக்கு நம்ம மனசுல அப்படியே கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா, அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சங்ககால தமிழ் பாடல தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையார்னு ஒரு புலவர் அவங்களோட கவிதையில ரொம்ப ஆழமான நம்ம மனச உழுக்குற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த கவிதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுல வர்ற 2 முக்கியமான நபர்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தங்க புலவர் ஔவையார், இன்னொருத்தர் அவங்களோட அன்புக்குரிய புரவலர் மன்னன் அதியமான். அதியமான் இறந்து போன துக்கத்துல உடைஞ்சு போய் ஔவையார் பாடின ஒரு பாட்டு தான் இது. இது சாதாரண பாட்டில்ல, இது ஒரு குறிப்பிட்ட வகையான இரங்கற்பா. அதாவது இது வெறும் ஒரு சோகமான பாடல் மட்டும் கிடையாது. சங்க இலக்கியத்துல பெரிய தலைவர்கள் இறந்து போனா அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லி புலம்பி பாடுறதுக்குன்னு ஒரு மரபே இருக்கு. அதுக்கு பேரு தான் கையேறு நிலை. கையேறு நிலைனா செயலற்று போன நிலை. என்ன பண்றதுனே தெரியாம கை பிசைஞ்சு நிக்கிற நிலைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இதுக்குன்னு சில விதிகள்லாம் உண்டு. ஆனா இந்த மரபுக்குள்ள ஔவையாரோட சொந்த துக்கம், அவரோட தனிப்பட்ட வலி வெளிப்படும் போது, அடடா, அது இந்த கவிதையை எங்கேயோ கொண்டு போயிடுது. சரி, இந்த இழப்பு எவ்வளவு பெருசுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அந்த மனுஷனை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். அதியமான் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். ஔவையார் அவரோட கவிதையில அதியமானோட தாராள குணத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க பாருங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். மன்னனோட தாராள குணம் அவன்கிட்ட எவ்ளோ இருக்குங்கிறத பொறுத்து மாறவே இல்ல. கொஞ்சம்தான் கேள் கிடைச்சாலும் சரி, நிறையா கிடைச்சாலும் சரி, அவனோட முதல் யோசனையே அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது தான். இது அவரோட குணத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். பகிர்ந்து கொள்வதுங்கிறது அவருக்கு இயல்பாவே வந்த ஒரு குணம். இந்த ஒரு விஷயம்தான் அவரோட சமூகத்தை ஒன்னா பிணைச்சு வச்சிருந்தது. இத பாருங்களேன், ஒரே மன்னனுக்கு 2 முகம். விருந்த நடக்கும்போது ரொம்ப மென்மையான ஒரு புரவலன். ஆனா போர்க்களம்னு வந்துட்டா தன் மக்களுக்காக முன்னாடி நின்னு அம்புகளை தாங்குற ஒரு பயமில்லாத கேடயமா மாறிடுறான். இப்படி அவரோட பொதுவான நல்ல குணங்களையெல்லாம் சொல்லிட்டு வர்ற ஔவையார் இப்ப ரொம்பவே அந்தரங்கமான தனிப்பட்ட ஒரு நினைவை பகிர்ந்துக்கறாங்க. இது ஒரு ராஜாவுக்கும் புலவருக்கும் உள்ள உறவையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். எவ்ளோ ஆழமான மென்மையான ஒரு பாச பிணைப்பு இருந்திருந்தா இப்படி சொல்ல முடியும்னு பாருங்க. சரி, இப்போதான் கவிதையோட உச்சக்கட்டத்துக்கே வரும். கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். அதியமான கொன்ன அந்த ஈட்டிய ஒரு உருவகமா வச்சு அது எப்படி ஒரு தொடர் அழிவை ஏற்படுத்துச்சுன்னு ஔவையார் சொல்றாங்க. அதை இப்ப நாம பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு ஈட்டியோட பயணத்தை படிப்படியா பாருங்க. அது முதல்ல மன்னனோட மார்ப மட்டும் தொலைக்கல. அதுக்கப்புறம் பாணர்களோட காலி பாத்திரத்தை கிழிக்குது. அப்புறம் யாசகம் கேக்குறவங்களோட திறந்த கையில பாயுது. புலவர்களோட நாவ அமைதியாக்குது. கடைசியா அவனை நம்பி இருந்தவங்களோட கண்ணுல இருந்த ஒளியையே அணைக்குது. அதாவது அந்த ஈட்டி மன்னனோட உடலை மட்டும் கொல்லல, அவன் ஆதரிச்ச கலை, கலாச்சாரம், அவன் செஞ்ச நல்லதுன்னு ஒரு முழு அமைப்பையே அதை அழிச்சிடுச்சு. பாணர்களோட கிண்ணம், இரவலர்களோட கை, புலவர்களோட நாக்கு, இது எல்லாமே மன்னனோட ஆதரவுல தான் வாழ்ந்துச்சு. அவன் போனதும் எல்லாமே போச்சு. சரி, இப்போ அந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஔவையார் இப்போ வாழ்ற அந்த உலகம் எப்படி இருக்கு? அது ஒரு பாழாப்போன உலகம்னு சொல்றாங்க. அது பத்தி விவரிக்கிறாங்க. இதுதான் அந்த கவிதையோட மையமான துக்கம். ஒரு ராஜா செத்துட்டானுங்கிறது மட்டும் இங்க பிரச்சனை இல்ல. அவன் வளர்த்த கலையும் கலாச்சாரமும் அவனோட சேர்ந்து செத்துப்போச்சு. இனிமே பாட்டு பாடவும் ஆள் இல்ல, அந்த பாட்டுக்கு பரிசு கொடுக்கவும் ஆள் இல்ல. அப்போ ஔவையார் கேக்குறாங்க, எங்க அப்பா இப்போ எங்க போயிட்டாரோன்னு. அந்த ஒரு கேள்வி, அதுல அவங்களோட தனிப்பட்ட தூக்கமும் தெரியுது. ஒரு சமூகமே தன்னோட தலைவனை இழந்த வழியும் தெரியுது. ஒரு குடும்பம் தன்னோட ஆதாரத்தையே இழந்துட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. ஏன்னா அவ வெறும் மன்னன் இல்ல, ஒரு தந்தையா இருந்திருக்கான். ஆனா பாருங்க, இந்த கவிதை வெறும் அழுகையோட முடியல. அதுக்கு மேல போய் ஒரு வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், எப்படி வாழ்ந்தா அது நல்ல வாழ்க்கை, எப்படி வாழ்ந்தா அது வீணான வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்லிட்டு முடியுது. கடைசியா வர்ற இந்த உருவகம் ரொம்பவே அழகா இருக்கு. அதியமானோட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு குளத்துல பூத்த பூவை பறிச்சு மத்தவங்களுக்கு சூட்டுற மாதிரி. ஆனா மத்தவங்களோட வாழ்க்கை அதே பூதான், ஆனா யாரும் பறிக்காம யாருக்கும் கொடுக்காம தனியாவே வாடி உதிர்ந்து போற மாதிரி. எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. ஒன்னு மத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை, இன்னொன்னு தனக்காக மட்டும் வாழ்ந்து வீணா போன வாழ்க்கை. ஆக மொத்தம் இந்த 2000 வருஷ பழைய கவிதையோட சாராம்சமே இதுதான். இது வெறும் ஒரு மன்னனோட மரணத்தை பத்தின பாட்டு இல்ல,
அதுக்கும் மேல ஒரு வாழ்க்கையோட மதிப்ப எப்படி அளக்கறதுங்கிறதுக்கான ஒரு காலத்தால் அழியாத பாடம். ஒருத்தர் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க விட்டுட்டு போற மரபு பத்தின ஒரு உலகப் பொதுவான சிந்தனை. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். இந்த பழங்கால கவிதையோட செய்தி ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்ல. அது நேரடியா நம்ம வாழ்க்கையோட, நாம எடுக்கிற முடிவுகளோட சம்பந்தப்பட்டது. நமக்கு பிறகு நம்மளோட மரபு நம்மள பத்தி என்ன சொல்லும், என்ன எதிரொலிக்கும்? யோசிச்சு பாருங்க.